வீரப்பனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்னாடி, வீரப்பன் இறப்பறதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டுக்கு முன்னாடி போய் அந்த ஒரு மிஷின் கன் மாதிரி ஒன்றை கொண்டே கொடுத்ததெல்லாம் நீங்க தான் சொல்றாங்களே. இப்போ உங்களோட பேச்சு பார்த்தா நீங்க வந்து ஈழத்தமிழர்களோட பேச்சும் கிடையாது, இங்க தமிழ்நாட்டு தமிழர் தான். எப்படி அது உங்களுக்கு அவர் எப்படி ஏத்துக்கிட்டாரு வீரப்பன்? என்ன எல்டிடியில் ஒரு மெம்பரு, அவர் வேண்டியப்பட்டாரு. அவர் என்னுடைய நேட்டிவ் தூத்துக்குடி தான். நேம் மட்டும் துரை அலியாஸ் கர்ணா. அவர் ரொம்ப விசுவாசி எல்டிடிக்கு. அவரை நம்பலான்னு சொல்லி இதை எல்லாமே ஏற்பாடு பண்ணி அனுப்புனது வந்து செந்தாமரை கண்ணன் சார். எங்க அதிகாரிகளுடைய எண்ணம் வந்து உயிரோட பிடிக்கணுங்கிற எண்ணம். அங்க வச்சு காட்டுக்குள்ள வச்சு போடுறத வந்து போடக்கூடாது, அவ உயிரோட பிடிக்கணுங்கிற நல்ல எண்ணம் தான் எங்க அதிகாரிகளுடைய. எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தேன், உயிரோட கொண்டு வந்துரு. அவருடைய பிளானை அப்படியே ரிப்பீட்டா அடிச்சோம். எப்படி அவரு எல்லாரையும் விட்டு கூப்பிட்டு வர சொல்லிட்டு அந்த டிரைவர் கூட வந்து ஒரு இறங்கி ஓடணும்னு அவர் ஃபயர் பண்ணி கொள்ளுவாரோ, த சேம் ட்ரெண்ட். இப்போ அவரோட இதையே நீங்க பயன்படுத்துனீங்க. அதை ரிப்பீட்டா அடிச்சோம், ரிட்டர்ன் அடிச்சோம். யானைக்கும் அடிசருக்கும் விதி வலியது. நான் கூட சொன்னேன், போற இதே வார்த்தையை சொன்னேன், என் உடம்புல பாம்பெல்லாம் கட்டி விடுங்க, போற 4 பேரையும் கூப்பிட்டு வரேன். செந்தாமரை கண்ணன் சார்கிட்ட சொன்னேன் தெளிவா, இனி நம்ம இதுல இருந்து கேஷுவாலிட்டி வேண்டாம், கட்டி விடுங்க, நான் போறேன், நான் இன்னும் 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரேன், இல்லைன்னா நாங்க 5 பேரும் போயிடுறோம் அப்படின்னு. செந்தாமரை கண்ணன் சாரு சுகர் ஃபேக்டரில இருந்து நோ. விஜயகுமார் சார் வந்து உயிரோட கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இருந்தாரு. உயிரோட கொண்டு வந்த நபரை ஏன் வந்து நீங்க அந்த ஒரு சடன் ஏஜ்ல இடத்துல வந்து அது லாரி நின்ன மாதிரியும், லாரி ரிப்பேர் ஆன நின்ன மாதிரியும், அங்க வந்து நீங்க நிறுத்துற மாதிரியும், இறங்கி நீங்க போற மாதிரியும் ஆனோடனே அப்போ வந்து கிளியரா தெரியுது அவங்க வந்து அந்த கேங், அதாவது வீரப்பனுடைய அந்த கேங்குங்கிறது தனியா இருக்காங்க, ஐசோலேட்டட். அவர்களை உயிரோட பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்தது, ஏன் பிடிக்கல? தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடத்தை வகித்தவர் வெள்ளை துரை அவர்கள். நம்ம அவரை சொல்ல போனால் எல்லா இடத்துலையும் தெரியும். நீங்கள் வெள்ளை துரை தெரியாத ஆட்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவாக இருக்காங்க. மக்களிடத்திலேயே அவர் வந்து மிகவும் பிரபலமான ஒரு நபராக இருந்தார். அது ஏன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியாக அதாவது மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவர்களை அதிலிருந்து கழிப்பதற்காக, அதிலிருந்து எடுப்பதற்காக அது வந்து காவல்துறையால் பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய நபராகத்தான் இருந்தார். இது நான் வந்து சுற்றி வளைச்செல்லாம் சொல்லலை, நேரடியாக சொல்கிறேன். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு இன்னைக்கு சொன்னோம்னா, ட்ரபிள் ஷூட்டர் அப்படின்னு காவல்துறையால் அறியப்பட்ட ஒரு நபர். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இன்றைக்கு வந்து அவர் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஓய்வு பெற்று இன்று வந்து இருக்கார். ஆனால் அவருக்கே வந்து பல குறைபாடுகள் இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு மிக்கவராக இன்றும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்னு. அப்படி கிடையாது. அவர்கிட்டயே பல குறைபாடுகள், அவருக்கும் ஒரு சில குறைபாடுகள் இருக்குது. அதெல்லாம் வந்து நிவர்த்தி செய்யணும்னு நாங்களாம் விரும்புகிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து காவல்துறை வந்து எந்த அளவுக்கு இவரை பயன்படுத்தி கொண்டது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மனித உரிமை சார்ந்த மிக முக்கியமாக கருதக்கூடிய உலகம் முழுவதுமே என்கவுண்டருங்கிறத எதிர்க்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. ஐநா சபையிலையும் கூட இதெல்லாம் எதிர்த்திருக்காங்க. ஐநா சபையில் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்தியாவிலே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2002 நீங்கள் வந்து இது வரைக்கும் 2022 வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 என்கவுண்டர் நடந்திருக்குது. அதுலேயும் குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலம் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 260 என்கவுண்டர்ஸ் அங்கே நடந்திருக்கு. அதாவது அங்கே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நக்சலைட்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணம். அதுக்கு அடுத்தது நீங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்னு எடுத்தோம்னா, இப்போ யோகி ஆதித்யநாத் இது பண்ணிருக்காரு பாருங்க, யூபி, உத்தரப்பிரதேஷ், அந்த மாநிலத்தில் வந்து கிட்டத்தட்ட 110 பேருக்கு மேலே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழகத்தை நம்ம இருக்கக்கூடிய நம்முடைய மண்ணாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 80 என்கவுண்டர்கள் நடந்ததாக ஒரு, அதாவது அன்அஃபிஷியலான கணக்குகள் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறேன், இந்த கணக்குகள் முழுவதுமே வந்து நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் மூலமாக சிலதெல்லாம் வந்து அங்கிருந்து எடுத்த டேட்டாஸ் தான் ஓரளவுக்கு.
இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த நம்ம சொன்ன காலகட்டம் இருக்கு பாருங்க, இந்த காலகட்டத்துக்குள்ளர ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக, அதாவது ட்ரபிள் ஷூட்டர், அந்த பெயர்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஒரு ட்ரபிள் நடக்கக்கூடிய இடத்தையே அதை வந்து சரி பண்ணக்கூடிய நபராக, ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் வந்து வெள்ளைத்துறை. இவர் எல்லா இதுலையும் நீங்கள் முக்கியமான இதுல எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் வந்து அயோத்தி குப்பம் வீரமணி பார்க்கலாம், வீரப்பன் இதில் சந்தன கடத்தல் வீரப்பன் சொல்லக்கூடிய வீரப்பன் இதுலேயும் அவர் வந்து மிக முக்கிய பொறுப்பில் இருந்தார். வெங்கடேச பண்ணையார் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் வந்து அவர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது வந்து எல்லாம் வந்து நம்ம சொல்கிறதுல வந்து அவர் எந்த இருந்தார் இல்லைங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு தீர்மானிக்கல. இது வந்து பல ஊடகங்களில் வந்த செய்திகளும் அதில் வந்து எடுத்த செய்திகளும் தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து இப்போ அவர்கிட்ட நேரடியாக பேசிடலாம். ஆனால் அவரை பற்றி இவர் வந்து இப்படி ஒரு இதாக முகம் வச்சுருக்காரா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, ரொம்ப அமைதியானவர், ரொம்ப நேர்மையானவர், நீங்கள் யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு நபர். அவர்கிட்ட பேசி பழகினாதான் உங்களுக்கு அவரை பற்றி தெரியும். நீங்கள் வந்து அவருடைய தகப்பனாரே வந்து காவல்துறையிலேருந்து வந்தவர். இது திருநெல்வேலியில் பிறந்து வளர்ந்து திருச்சியில் சென்ட் ஜோசப்பில் படித்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்தவர். பல ஊர்களில் வந்து ஸ்கூலிங் ஒரு ஊரில் பண்ணியிருக்காரு. இப்போ அவர்கிட்டே சிலதெல்லாம் கேட்போமே, அவருடைய சுவாரஸ்யமான இதெல்லாம் என்னென்னு கேட்போம். சார் வெள்ளைத்துறை சார், வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். வீரப்பன்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே காட்டுக்குள்ளே வாழ்ந்து அவரோட இதில் வந்து பல இப்போ துணை இராணுவம் கூட அதிலெல்லாம் இருந்தது. அந்த இதில் கடைசியில் வந்து விஜயகுமார் சாரோட தலைமையில் வந்து ஒரு டீம் அமைச்சாங்க. அந்த டீமில் நீங்கள் மிக முக்கியமான ஒரு பார்ட்டில் நீங்கள் இருந்தீங்க. செந்தாமரை கண்ணன் சாரும் நீங்களும் ஒரு இன்டெலிஜென்ஸு அதெல்லாம் போயிருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த இதில் வந்து வீரப்பனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்னாடி, வீரப்பன் இறப்புறதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே போய் அந்த ஒரு மிஷின் கன் மாதிரி ஒன்றை கொண்டே கொடுத்ததெல்லாம் நீங்கள் தான் சொல்கிறாங்களே? அப்படிலாம் இல்லை. ஏன்னா வந்து அந்த ஆயுதம் கொண்டு போய் ஆயுத வியாபாரியாக, அதாவது எல்டிடி சேர்ந்த, அதாவது விடுதலை புலிகள் ஆள்னு சொல்லி உள்ளுக்குள்ளே போய் கொண்டு போய் கொடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு உங்கள் பேரை தான் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி அந்த வீரப்பனை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் அந்த துப்பாக்கி வச்சு நீங்கள் போய் அடிக்கடி வேறு பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை வச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இறக்குறதுக்கு முன்னாடி. அப்போ வந்து எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை வளர்த்தீங்க? இப்போ உங்களோட பேச்சு பார்த்தா நீங்கள் வந்து ஈழத்தமிழர்களோட பேச்சும் கிடையாது, இங்கே தமிழ்நாட்டு தமிழர் தான். எப்படி அது உங்களுக்கு அவர் எப்படி ஏற்றுக்கிட்டாரு வீரப்பன்? இல்லை, எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லாகவே செந்தாமரை கண்ணன் சார் தான். என்னை எல்டிடியில் ஒரு மெம்பரு அவர் வேண்டியப்பட்டார். அவர் என்னுடைய நேட்டிவ் தூத்துக்குடி தான். நேம் மட்டும் துரை அலியாஸ் கர்ணா. அவர் ரொம்ப விசுவாசி எல்டிடிக்கு. அவரை நம்பலாம்னு சொல்லி இதை எல்லாமே ஏற்பாடு பண்ணி அனுப்புனது வந்து செந்தாமரை கண்ணன் சார். அதனால் ஃபுல் பிக்சரும் வந்து யாருக்கு தெரியும்னா, என்னுடைய பார்ட்டு ஸ்மால் பார்ட், ஒரே ஒரு பார்ட் எக்ஸிகியூஷன். அவன் வந்து வீரப்பன் அந்த டீமை வந்து நான் கொண்டு வரணும், காட்டில் இருந்து வெளியே கொண்டு வரணும், அவ்வளோதான் என்னுடைய பார்ட். இவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. எப்படி ஏன் அந்த சந்தர்ப்பமே கிடைக்கலையா உங்களுக்கு? இல்லை எப்படி அது என்ன நடந்தது? வீரப்பன் எப்படி? எங்க அதிகாரிகளுடைய எண்ணம் வந்து உயிரோட பிடிக்கணுங்கிற எண்ணம். அவன் அங்கே வச்சு காட்டுக்குள்ளே வச்சு போடுறத வந்து போடக்கூடாது, அவ உயிரோட பிடிக்கணுங்கிற நல்ல எண்ணம் தான் எங்கள் அதிகாரிகளுடைய. எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தேன், உயிரோட கொண்டு வந்துருங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதனால தான் கொண்டு வந்தோம். உயிரோட தான். நீங்கள் வந்து அந்த கடைசி பாப்பாரப்பட்டியா? ஆமாம், பாப்பாரப்பட்டிலேருந்து வெளியே வந்துட்டோம், அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டோம், அவுட்ரு. அதுலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் உண்டு பஸ் ஸ்டாண்டு. பாப்பாரப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 8 கிலோமீட்டர் உண்டு. அந்த வேனில் வந்தது வந்து யாராரு? வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சேதுமணி, சந்திரகவுடம். இந்த 4 பேரோட நீங்களும் உள்ள அந்த அவங்களோட நீங்களும் உட்காந்துருந்தீங்க போல இருக்கு. நான் ஆம்புலன்ஸில் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கேன். ஃப்ரெண்டு ஒரு சீட்டில், அது ஆம்புலன்ஸில் பின் சீட்டில் வந்து அவங்க 4 பேர்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து நீங்க 2 பேர் தான், அதாவது ஒரு டிரைவருங்கிறவர் வரமாட்டாரு. இப்போ நீங்க தான் போய் அவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி ஒரு இது நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அது அந்த கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிற ஒரு சாதாரண வேலை இல்லையா? இல்லை, ஆல்ரெடி கன்வின்ஸ் பண்ணியாச்சு. 18th or 20th கூட்டு போகிற மாதிரி, அவங்களும் வெளியே வர்ற மாதிரி. அதுக்கெல்லாம் நீங்கள் தான் போய் பேசுனீங்க? எல்லாம் பேசியாச்சு. பேசின பிறகு 20th வந்து 18th வந்து நான் போகிறேன். அங்கே டீ கடையில் அந்த பேப்பர் கொடுக்கறது, இது எல்லாமே அந்த ஃபார்மாலிட்டிஸ். அந்த பேப்பர் கொடுக்கறது, அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஷர்ட்டு போட்டிருக்குது, என்ன கலர் ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாமே நம்ம இருந்தோம்னா அங்கேருந்து ஒருத்தர் வருவார், பிக்கப் பண்ணுவார். அதே மாதிரி பாப்பாரப்பட்டி ஊருக்குள்ளே போனோம், அங்கே ஒரு வாட்டர் டேங்க் உண்டு. ஸோ ஒரே டைம் தான் நான் போயிருக்கேன் பாப்பாரப்பட்டி ஊருக்குள்ளே.
அதில் அந்த வாட்டர் டேங்க் இருக்குது, கடைசியாக ஒரு ஓடு போட்ட வீடு இருக்கும், அதில் சோளக்கதிர் அங்கேயே வந்துட்டார். எல்லாருமே 4 பேர் அங்கே தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு சந்திரகடாவும் சேதுமணியும் வந்து பேசினாங்க. பேசின பிறகு இறங்கி போய் பின்னால் திறந்து விட்டோன்னே அவங்க போய் ஏறி செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 3rd வீரப்பன், 4th சேத்துக்குழி கோவிந்த் 4 பேர் வந்து ஏறினாங்க. அதுக்கப்புறம் கூட்டு வந்து. ஆனா அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வர்றதுங்கிற சாதாரண வேலை இல்லையே. இல்லை, யானைக்கே மடி சறுக்கும். 20 வருஷமா அவங்க வந்து வேற யாருடைய இதுவும் இல்லை, பிளானு அவருடைய பிளானை அப்படியே ரிப்பீட்டாக அடித்தோம், ரிட்டர்ன் அடித்தோம். எப்படி அவரு எல்லாரையும் விட்டு கூப்பிட்டு வர சொல்லிட்டு அந்த டிரைவர் கூட வந்து ஒரு இறங்கி ஓடணும்னு அவர் ஃபயர் பண்ணி கொள்ளுவாரோ, த சேம் ட்ரெண்ட். அவரோட இதேவே நீங்க பயன்படுத்துனீங்க. அதை ரிப்பீட்டாக அடித்தோம், ரிட்டர்ன் அடித்தோம். யானைக்கும் அடி சறுக்கும், விதி வலியது, அவ்வளோதான். இதில் நம்ம திறமை அது ஜெயிச்சிட்டோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவருடைய விதி இதாகி போச்சு, எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அவருக்கு எல்லாமே சறுக்கிடுச்சு. அவர் சரிஞ்சிட்டு வந்த நேரத்துல வந்து நீங்க உங்களோட இதையை காமிச்சு நீங்க வந்து எப்படியோ வெளிநாட்டுக்கு போலான்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது சிலவனுக்கு கூட்டு போறாங்க, நீங்க அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்றது. அந்த இடத்துல என்ன ஒரு பயமோ, அவங்க செலக்ட் பண்ணது விஜயகுமார் சார் தான் செலக்ட் பண்ணாங்க, என்ன டிஜி சார். அவருக்கு தான் தெரியும் என்ன காரணத்துக்காக என்ன செலக்ட் பண்ணாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். நீங்க வந்து இப்ப என்ன தெரியலையா, ரொம்ப காலமாக அந்த இதுல ஈடுபட்டு இருந்தனால உங்களுக்கு வந்து அந்த முகபாவனை ஒரே காரணம், எந்த சேஞ்சஸ் இருக்காது. எப்ப முன்னாலும் எது நடந்தாலும் ஒன் போல இருப்பேன். அந்த பதட்டம்லாம் இருக்காது, பயம்லாம் இருக்காது எனக்கு. அதனால உங்களுக்கு அந்த அப்பா கொடுத்த தைரியமும் அப்பா இருந்த அந்த இதுவும் அப்படி இருக்குன்னு சொல்லலாமா? மேபி ஜீன் இருக்கலாம், ஜீன் இருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எது எப்படி நமக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சுலாம் சொல்ல முடியாது. நம்ம முன்னோர்கள் செய்ய புண்ணியம் கூட இருக்கலாம். அதனால அந்த தைரியமும் இது இருந்தது, ஒரு இதோட பண்ணியிருக்கீங்க. ஆனால் 1 வருஷமா நீங்க எப்படி அவரை போய் பல முறை பார்த்துட்டு வந்திருக்கீங்கல்ல? ஏன்னா பல முறை உங்களுக்கு பார்த்துருந்தா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் பிளாங்க்ல அடிக்கிறது ஒன்றும் பெரிய இது இல்லை. உங்களுக்கு வந்து நீங்க பிஸ்டல்ல வந்து ஹேண்டில் பண்றது நல்ல ஒரு திறமையான மனிதர், அல்லது வந்து ஹேண்ட் கிரேடட் அப்படிலாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் போட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம். ஏன் வந்து 1 வருஷமா நீங்க வந்து பல முறைனா கிட்டத்தட்ட எத்தனை முறை பார்த்துருப்பீங்க வீரப்பனை? இல்ல, கொஞ்ச தடவை வித்தின் த கேப் நம்ம போயிருக்கோம். ஆமா, இல்ல பார்த்துருக்கீங்க. அந்த சமயங்கள்ல ஏன் அவரை பண்ணல? இல்ல, சில வாட்டி எங்க சைட்ல கேஷுவாலிட்டி இருக்கக்கூடாதுங்கிறதுல செந்தாமரையன் கண்ணன் சார் கிளியரா இருந்தாங்க. நான் கூட சொன்னேன் போறேன், இதே வார்த்தையை சொன்னேன், என் உடம்புல பாமெல்லாம் கட்டி விடுங்க, போற 4 பேரையும் கூட்டு வரேன். செந்தாமரை கண்ணன் சார்கிட்ட சொன்னேன் தெளிவா, இனி நம்ம இதுல இருந்து கேஷுவாலிட்டி வேண்டாம், கட்டி விடுங்க, நான் போறேன், நான் இன்னும் 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரேன், இல்லைன்னா நாங்க 5 பேரும் போயிடுறோம் அப்படின்னு. செந்தாமரை கண்ணன் சாரு சுகர் ஃபேக்ட்ரில இருந்து நோ, நம்ம சைட்ல நம்ம கேஷுவாலிட்டி இருக்கக்கூடாது, அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரணும், எப்படியாவது கொண்டு வரணும், அதுக்கு வேற பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி விஜயகுமார் சார் வந்து டிஜி சார் தெளிவா சொன்னாங்க, நீங்க கூட்டு வாங்க, என் உயிரோட கூட்டு வந்துடணும் அப்படின்னாங்க. அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணணுங்கிற எண்ணம் தான், அவங்க உயிரோட கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக தான் நீங்க பல முறை அந்த சான்ஸ் கிடைச்சும் நீங்க வந்து அவரை வந்து எந்த இதுவும் பண்ணல. கடைசியில வந்து வேன்ல, சரி வேன்ல வரும்பொழுது உங்களோட யாரும் பேசலையா? கிட்டத்தட்ட ஒரு இல்ல, அதுல ஆம்புலன்ஸ் பாப்பாரப்பட்டில இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்? 8 கிலோமீட்டர் வந்தோம். 8 கிலோமீட்டர் மேலே 10 கிலோமீட்டர். ஆமா, 8 கிலோமீட்டர் உங்களோட ஏதாச்சும் பேசலையா, எதுவும் பண்ணலையா? அது என்ன ஆம்புலன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல அடைச்சிருக்கும். நீங்க ஆம்புலன்ஸ்ல போய் பார்த்தா கூட கீழே ஹோல் மாதிரி இருக்கும், ஒரு ஹோல் மாதிரி நான் உட்காந்துருக்க சீட்டுக்கு. மத்தெல்லாம் இந்த லாரியில அடைச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கும் அந்த பாட்டு அந்த கேபினுக்கு டச் இருக்காது, சம்பந்தமே இல்லை. ஆனா உங்களுடைய நீங்க பேசின விதத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்து முழுக்க அந்த வண்டியில ஏறுறாரு. சரி, இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்போ விஜயகுமார் சார் வந்து உயிரோட கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இருந்தாரு. அதே போல் நீங்களும் சொன்னீங்க, பல முறை எனக்கு வந்து சான்ஸ் கிடைச்சும் நான் வந்து அவரை வந்து சுடாம இருந்ததுக்கு காரணம் வந்து அவர் வந்து உயிரோட கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். உயிரோட கொண்டு வரணும் ஒண்ணு, அடுத்தது அங்க நடந்து வேற மாதிரி நமக்கு வேற ஆட்கள் இது பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு இதுலயும் அவங்க கேஷுவாலிட்டி போலீஸ் சைடும் இறந்துடக்கூடாதுங்கிறனால அது அப்படி சொன்னாங்க. ஆனாலும் அப்படிதான் நீங்க வந்து அவர் உயிரோட கொண்டாந்தீங்க அந்த ஜீப்ல. ஏன் உயிரோட கொண்டு வந்த நபரை ஏன் வந்து நீங்க அந்த ஒரு சட்டன் ஏஜ்ல இடத்துல வந்து அது லாரி நின்ன மாதிரியும், லாரி ரிப்பேர் நின்ன மாதிரியும், அங்க வந்து நீங்க நிறுத்துற மாதிரியும், இறங்கி நீங்க போற மாதிரியும் ஆனோடனே அப்போ வந்து கிளியரா தெரியுது அவங்க வந்து அந்த கேங், அதாவது வீரப்பனுடைய அந்த கேங்குங்கிறது தனியா இருக்காங்க, ஐசோலேட்டடு. அவங்க கிட்ட ஆமும் கிடையாது, எந்த ஆம்ஸும் கிடையாது இல்லைங்க? இல்ல, ஆம்ஸ் இருந்தது. சரி, அப்படி இருந்தாலும் வந்து அவர்களை உயிரோட பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்தது, ஏன் பிடிக்கல? இல்ல, அவங்க ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயகுமார் சார் வந்து பேசுறாங்க, சரண்டர் ஆயிடு, நீ போலீஸ் சுத்தி வளைச்சிருக்குன்னு. அது வரைக்கும் அவருக்கு எல்டிடின்னு தான் தெரியும். எல்டிடி நான் எல்டிடிங்கிறது தான் தெரியும்.
இது போலீஸ் சுத்தி வளைச்சிருக்கு, சரண்டர் ஆயிருன்னு பேசுறாங்க. எப்படி பேசுனாங்க? மைக்லயே மைக் இருக்குல்ல, பேசுறாங்க. ஓ, அந்த ஃபயர் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வந்து ஆமா, எல்லாமே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க. சரண்டர் ஆறாங்க, சரண்டர் ஆகாம ஃபயர் பண்ண உடனே தான் கவுண்டர் பண்றாங்க. இல்ல ஃபயர் பண்றாங்கன்னா எல்லாமே அடைச்சிருக்குன்னு சொல்றீங்க. அவங்க எப்படி எந்த இதுல வழியில அடைச்சு? ஜன்னல் தானே க்ளோஸ் தானே, டோர் ஓபன் பண்ணலாம். ஓகே, ஓபன் பண்ணலாம். அது பேக் டோர் ஓபன் பண்ணலாம், இல்ல சைடு டோரே ஓபன் பண்ணலாம். சைடு டோர்லயே ஓபன் பண்ணலாம். சைடு டோர் ஓபன் பண்ணி சைடு டோர்னா இல்ல, விண்டோஸ் அவங்க அடிக்கிறாங்களா? ஓ, நீங்க இருக்கிறதா தெரிஞ்சிருச்சு. நான் வெளியே போயிட்டேன்ல. இல்ல, நீங்க போயிட்டீங்க, காவல்துறை சுத்தி வளைச்சிருக்காங்க தெரிஞ்சு அவர்கள் வந்து அடிக்கிறாங்க. பேசுறது கேக்குது, பட் ஏன்னா எல்லாமே இருட்டு ஏரியா. ஆனா எந்த ரெஸ்பான்ஸ் அவங்க கிட்ட இருந்து இல்ல. ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க வந்து ஃபயர் பண்றாங்க. ஓ, அந்த ஃபயருக்கு நீங்க ரிட்டாலியேஷன் பண்றீங்க, திருப்பி அடிக்கிறீங்க. அதான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த இது நடந்திருக்கு. ஆனா உயிரோட பிடித்திருந்தால் மிகப்பெரிய ஒரு அவர் எந்த காலத்துல என்னென்ன பண்ணாரு, யாருகிட்ட போய் அவர் சந்தனம் பல கோடி ரூபாய்க்கு கடத்திருக்காருன்னு சொல்றாங்க, அது போல யானை தந்தங்கள் கடத்திருக்காருன்னு சொல்றாங்க. இந்த இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிருக்குமே, அது ஏன் அது பண்ணாம விட்டாங்க? எங்க டெமோக்ரஸி கண்ட்ரில எப்படி தீர்வு கிடைக்கும்? டெமோக்ரஸி கண்ட்ரில தீர்வு கிடைக்கிறது. இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க இவரை வேற யாராவது கொண்டு இருப்பாங்க, நாட்டுக்குள்ள வந்தா கொண்டு இருப்பாங்க, மத்தவங்க கொண்டு இருப்பாங்க. இல்லன்னா இவர் ஒரு அரசியல் தலைவரா இருப்பாரு, அவ்வளவுதான். ஆமா, 10 போலீஸ் புலான் தேவியோட நம்ம ஸ்டோரி பாக்குறோம்ல, 100 போலீஸ் ஆபீசர்ஸ கொண்டு இருக்காரு. கொண்டு நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் 100 பேரை கொண்டாச்சு, அதுக்கப்புறம் என்ன மரியாதை? இல்ல, போலீஸ் ஆபீசர் கொண்டது உண்மை. அதுல வந்து அவரே பல இது டாக்குமெண்டா கொடுத்திருக்காரு, போட்டோல எடுத்து அனுப்புறாரு. ஆனா அதே போல போலீஸும் வந்து நிறைய பேர் அங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களே அந்த மக்கள். அந்த சதாசிவம் கமிஷனுங்கிறது வந்து மிகப்பெரிய அலிகேஷன் போட்டுதே, இந்த காவல்துறை பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி ஐயா தேவாரத்துக்கு கூட ஒரு இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுது. கமிஷன் போடுறது அது ஒன் மேன் கமிஷன் ஒண்ணு போடுவாங்க. அவங்களுக்கு தகுந்தாப்புல யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு தகுந்தாப்புல கமிஷன் போடுவாங்க. நம்ம நடந்திருக்கோம். இப்போ ஒருத்தரை பிடிக்கணும்னா ஒரு 4 பேர் அவன் அசோசியேட்டை பிடிச்சிருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸை கொடுத்துருப்பாங்க, விசாரிச்சிருப்பாங்க. அந்த நிறைய ஓவரா போயிருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு ரவுடி இருக்கா, பிடிக்க முடியல, இவ்வளவு பேர் மிலிட்ரி வருது, எல்லாம் பிடிக்க முடியல, போறாங்க, தேடுறாங்க, அவங்களோட அசோசியேட் தெரியும், சாப்பாடு கொடுக்குறாங்க, எவ்வளவு ட்ரைப்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாத்தையும் பண்ணலையா? எனக்கே தெரியும் ட்ரைப்ஸ் எத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னு. அப்படிங்கும்போது எல்லா போலீஸும் போய் தப்பு பண்ணியிருப்பாங்க, அங்க தப்பு நடந்திருக்கும். தவறு ஒரு சில தவறுகள் நடந்திருக்கும், இல்லன்னு இல்ல, சில தவறுகள் இல்ல. நீங்க ஒர்க் ஷாப்னு ஒரு 4 இடத்துல வச்சு மிகப்பெரிய கொடுமைகளா நடந்துன்னு சொல்றாங்களே, அது அப்பாவி மக்கள் வந்து போய் அவங்களை எல்லாம் வந்து டார்ச்சர் பண்றதுங்கிறது ஒரு இது இல்ல. அதுவும் வந்து சொல்றக்கே கூச்சமான இதெல்லாம் பண்ணாங்க. இல்ல, முழுமையா எனக்கு தெரியல, ஏன்னா நான் அங்க போகல, நான் கேம்புக்கு போகல, எனக்கு கேம்பு தெரியல, அந்த முழுமையா தெரியாது. அங்க இருந்த அதிகாரிகள்கிட்ட கேட்டாதான் அவங்க என்ன உண்மைங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஆமா, இல்ல, ஆனா இது வந்து நீங்க சதாசிவம் கமிஷன் முன்னாடியே வந்து பல பெண்கள் வந்து அவங்க சொன்னது இல்ல, சொல்லலாம். எனக்கு இப்போ நம்மள பிடிக்காதவங்க 100 பேர் சொல்லலாம், ஏன்னா டெப்தா போகணும். கமிஷன் வந்து நம்ம கமிஷன் ஒரு 4 பேர் இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு சிங்கிள் கமிஷன்லாம் வந்து சொல்றத வந்து அவங்களுடைய மனநிலை, அவங்க இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவங்க அந்த வியூல தான் விசாரிப்பாங்க. அப்ப கமிஷன் போட்ட அந்த கமிஷன், சதாசிவம் கமிஷன், நீங்களே சொல்லுங்க எந்த கமிஷன்ல ஜெனியூனிட்டி கிடைச்சிருக்கு, எந்த இடத்துல இருக்குன்னு நீங்களே பாருங்க. பொதுமக்கள் தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். அப்ப அரசு கமிஷன் போடுறது வேஸ்ட்ங்கறீங்க. இதுக்காக அரச குறை சொல்லல, ஒன்மேன் என்ன மட்டும் போட்டா என்னுடைய மைண்ட்ல என்ன இருக்க மைண்ட் செட்டப் அதுதான் எக்ஸ்போஸ் ஆகும். அதை நான் எழுதி கொடுத்துட்டு போயிருவேன். ஆனா நீங்க எந்த சூழ்நிலையில என்ன பண்ணீங்கிறத நான் அதை யோசிக்க மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேன் உங்களை பத்திங்கிற மட்டும்தான் உங்களுக்கு